ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. பட்டியலை பார்த்திருப்பீங்க, எப்படி இருக்கிறது? முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலோடு சேர்த்து இதுவரை 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிறார்கள். நம்ம இந்த பட்டியலை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம்னா பெரும்பாலும் பிரபலத்தன்மை கொண்ட நபர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் இருந்து அதிமுக சில பாடங்களை கற்றிருக்காங்க அப்படின்னு நான் உணர்ந்து கொள்கிறேன். ஏன்னா கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்கள் அவர்கள் நிறுத்தல. எல்லாருமே ரொம்ப சாமானிய பின்னணி கொண்டவர்களாகவும், அதாவது வசதியானவர்களாக இருந்தார்கள். ஆனால் கட்சி மட்டத்துல பெரிய பொறுப்புகளிலோ அதற்கு முன்பு அதிகாரமிக்க பதவிகளிலோ இருந்தவர்கள் இல்லை. பட் இப்ப நீங்க வெளியாயிருக்கக்கூடிய பட்டியலை கூர்ந்து கவனித்தால் முதல் பட்டியல் வெளியானதுலயும் 23 பேர்ல 21 பேர் முன்னாள் அமைச்சர்கள். இன்றைக்கு வெளியாயிருக்கக்கூடிய இந்த பட்டியலோடு சேர்த்து பார்த்தாலே கிட்டத்தட்ட அதிமுகவோட சட்டமன்ற பிரதிநிதித்துவம் 66. அதுல கிட்டத்தட்ட 4 பேர் ஓபிஎஸ் அவர்களோடு சேர்த்து ஓபிஎஸ் அணியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் நகர்ந்து விட்டார்கள். அந்த வகையில பார்த்தா 62. அந்த 62 பேர்ல இப்ப 46 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா பல முன்னாள் அமைச்சர்களுக்கு, நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இல்லாத பல முன்னாள் அமைச்சர்களுக்கு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் நீங்க உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 முன்னாள் அமைச்சர்கள் களமிறங்குறாங்க. அங்க மட்டுமே சீதா செல்லப்பாண்டியன் அவர்கள் ஒரு தொகுதியில போட்டிடுறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவகுண்டம் தொகுதியில சண்முகநாதன் போட்டிடுறாரு. சீதா செல்லப்பாண்டியனுக்கு தூத்துக்குடி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பட்டியல்ல கோவில்பட்டி தொகுதியில கடம்பூராஜ் போட்டிடுறார். அப்போ ஒரு 6 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், அதுல 3 தொகுதிகள்ல நட்சத்திர வேட்பாளர்கள். அப்படிதான் நம்ம அதை புரிந்து கொள்ளணும். கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் ஒரு மாவட்டத்திலே போட்டிடுறாங்கன்னா இதே மாதிரிதான். நீங்க ஒரு கடைக்கோடி கன்னியாகுமரி உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கு வேட்பாளராக தலவாய் சுந்தரம் அதில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு ஒரே ஒரு தொகுதி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. அவர் பிரபலத்தன்மை கொண்டவர். ஏற்கனவே முன்னாள் எம்பியாக இருந்தவர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். அப்படி அதிமுக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தொகுதிகள் அங்கு நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இரண்டும் ஒரு நட்சத்திர தன்மை கொண்ட ஒரு தகுதி நிலைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படித்தான் பாக்குறேன். ஒன்று. இன்னொன்று, ஜெயலலிதா அவர்கள் வேட்பாளர்களை அறிவிக்கிறப்ப நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும். ஏதாவது உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னு தோன்றும். நட்சத்திர வேட்பாளர்கள் நிறைய இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு பாளையங்கோட்டை தொகுதி எடுத்தா ஒரு 32-33 வயதுக்கு உட்பட்ட ஒரு இளைஞருக்கு கொடுத்திருக்காங்க. சம்சு சுல்தான் அவர் ஐடிவில பொறுப்புல இருந்திருக்காரு. சோசியல் மீடியால களமானது அடிப்படையில அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சோ அந்த வகையில ஒரு கட்டமைப்பை இவர்கள் செய்திருக்கிறார்கள். பெரும்பாலும் நட்சத்திர தன்மை அப்படிங்கக்கூடிய பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்கள் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் தான் வேட்பாளர் தேர்வு நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த 2ஆம் கட்ட பட்டியலும் சேர்த்து நமக்கு காட்டுதல். நம்ம பாஜக மற்றும் மற்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளையும் பார்த்திருக்கிறோம். தற்போது தொகுதிக்கு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களையும் பார்க்கிறோம். இந்த இரண்டையுமே சேர்த்து கேட்கிறேன். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி கையாண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அந்த விதத்தில் அவர் மிகச் சிறப்பாக கையாண்டிருக்கிறார் எனக்கு தோன்றுகிறது. வெற்றி தோல்வி 2வது. அது இங்கு நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் களமாடுவதை பொறுத்து, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தொடங்கி திமுக பார்க்கக்கூடிய தேர்தல் வெளியை பொறுத்துதான் நம்ம அதை தீர்மானிக்க முடியும் வெற்றி தோல்வியை. பட் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவருடைய நிலைப்பாடு என்பது மிகச் சரியான அணுகுமுறையாகத்தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க ஒரு உதாரணம் திருநெல்வேலி தொகுதி, கடந்த முறை நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி, இந்த முறை அது அவர் சாத்தூருக்கு இடம்பெறுகிறார். சரியான சாய்ஸ் அவர் திரும்பி திருநெல்வேலி மாநகர் மாவட்ட செயலாளர் சத்ய கணேசராஜ் வாய்ப்பை கொடுக்கிறார். அவர் ஏற்கனவே நாங்குநேரியில் போட்டியிட்டவர், தோல்வியடைந்தவர். கடந்த முறை அமமுக வாக்கெல்லாம் தோல்வியடைந்திருந்தார். அவருக்கு மீண்டும் இந்த தொகுதியில வாய்ப்பு வழங்கப்படுது. கன்னியாகுமரி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா போன பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் கட்சியை விட இங்க கீழே போயிருந்தாங்க. 4வது இடம் தான் வந்திருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய 5 தொகுதிகள்ல இன்னைக்கு தாமரை போட்டியிடுது. ஒரு தொகுதி தான் அவர்கள் வலுவாக இருக்கிறாங்க, ஜெயித்த தொகுதி கன்னியாகுமரி. அந்த தொகுதியை கரெக்டா அதிமுக வைத்துக் கொள்கிறார்கள். இங்க பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளரும் வந்து விடுகிறார். அந்த வகையில ஒரு பொதுச் செயலாளர் என்கிற அணுகுமுறையில மிகச் சிறப்பாகத்தான் செயல்பட்டு இருக்கிறார். ஒரு உதாரணம் சங்கரன்கோவில் தொகுதி, அங்க முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி அவர்களுடைய தொகுதி. இந்த கிரவுண்ட்ல ஏதாவது நெகட்டிவாக ஃபீல் செய்தாரா என்னன்னு தெரியாது. பட் அங்க ராஜலட்சுமி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படல, புதிய முகத்துக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு தொகுதியும் மைக்ரோ லெவல்ல பார்த்தா பல மாற்றங்கள் இந்த தேர்தல்ல செய்திருக்காங்க. அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக அதிமுக நம்பக்கூடிய தொகுதிகளைத்தான் தன்வசம் படுத்தியிருக்காங்க. பிளஸ் அந்த வேட்பாளர்களையும் ஒரு பிரபலத்தன்மை கொண்டவர்களாக, நட்சத்திர தன்மை கொண்டவர்களாக, முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, நீங்க சொன்ன பட்டியலே பாருங்களேன், 46 பேர் கரண்ல சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள். 5 ஆண்டு காலங்களில் அவர்களுடைய இது திமுகவுக்கும் பொருந்தும். திமுகவும் அப்படியான வேட்பாளர்களை களமிறக்கலாம். பட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 46 அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நட்சத்திர வேட்பாளர்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி, இரட்டை இலைக்கான ஒரு ஓட்டு வங்கி. ஜெயலலிதா அவர்கள் இல்லாத இந்த காலத்துல நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கிற தகுதியும் இரட்டை இலையும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி
இந்த 3 சேர்ந்து பிளே பண்ணணுங்கிறதுல வேட்பாளர் தேர்வுல கொஞ்சம் கவனமாக இருந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்த விஷயங்கள் நமக்கு காட்டுது அப்படின்னு பாக்குறேன். ஒரு உதாரணமா நீங்க தென்காசி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிள்ளமோகன் தாஸ் பாண்டியன் அறிவிச்சிருக்காங்க. அவர் கடந்த தேர்தலில் வெறும் 600-700 ஓட்டுல தோல்வியடைந்தவர். அமமுகவே இங்க 10,000 ஓட்டு எடுத்தாங்க. இந்த முறை அந்த தொகுதியை அதிமுக வாங்கியிருக்கு. அதே வேட்பாளரை களமிறக்குறாங்க. சோ அப்ப கடந்த கால தேர்தல் ஒப்புமைகளோடு அவர்கள் வேட்பாளரையும் தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத இதெல்லாம் நமக்கு உணர்த்துது. இன்னும் திமுகவில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படல, இருந்தாலுமே நம்ம அதிமுகவில் இந்த வேட்பாளர்களை பார்த்திருக்கிறோம், மிகச்சரியாக சிறப்பாக கையாண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறீங்க. இது தேர்தல்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கை கொடுக்கும்னு நினைக்கலாம்? இல்ல, அது நிச்சயமா திமுக வேட்பாளர்கள் திமுகவினுடைய களமாடுதலை பொறுத்துதான் நம்ம முழுமையான முடிவுக்கு வர முடியும். பட் இப்போதைக்கு நீங்க ஒரு தொகுதிக்குள்ள போகிற பொழுது அவர் ஏற்கனவே மக்கள் மத்தியில் அறிமுகமானவராக இருப்பார். நீங்க விஜய் கட்சிக்கு பெரிய சவால்னு நம்ம அதைத்தானே தொடர்ந்து பேசுறோம். விஜய் தெரியும், அதனாலதான் விஜய்க்கு என்ன சூழல் ஏற்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்காரு. அவங்க ஓட்டு பெட்டிக்கு வருகிற பொழுது தங்களோட ஓட்டர் ஐடியை கொண்டுட்டு வருவாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் விஜய், 234 தொகுதியிலும் வேட்பாளரே விஜய் அப்படின்னு பேச வேண்டிய சூழல் வருது இல்ல. சோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த இடம் சேஃப்னு நான் பாக்குறேன். ஏற்கனவே அந்த வேட்பாளர்களுக்கும் அறிமுகம், அது ஒரு பலமா இருக்கும். இங்க களத்தை இருமுனை போட்டியில கூர்மையா மாற்றும். அந்த விஜய் போன்றவர்கள் புதிய சக்தியாக வருகிற பொழுது அவங்க சொல்றாங்கல்ல, திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்ற விஷயங்களா இருக்கலாம். அப்ப நீங்க கிரவுண்ட்ல ஒரு புதிய முகம் விஜய் என்கிற ஒரு போர்ஸோட மட்டுமே போறாரு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தவர், இருக்கக்கூடியவர் அல்லது ஏற்கனவே இருந்தவர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்பி, இப்படியான பல பொறுப்புகள்ல இருந்தவங்க போகிற பொழுது அந்த கட்டமைப்பு மக்கள் மத்தியில பேசுபொருள் என்பது திமுக இடையான போட்டியா அது மாறிடும். அதுக்கு இது வேண்டுமானாலும் அதிமுக கை கொடுக்கும். பட் வெற்றி என்பது திமுக நிறுத்தக்கூடிய வேட்பாளர், அவருடைய பின்னணி பின்புலம், எப்படி தேர்தலை அணுகுகிறார்கள், அதையெல்லாம் பொறுத்து இருக்கு. பட் களத்துல முதல்ல தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க, அதற்கு பின்பு ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறாங்க, கூட்டணிக்கான தொகுதிகளை அறிவிக்கிறாங்க, தேர்தல் அறிக்கை உடனடியாக வருது, 150 வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. அது எல்லாமே என்னன்னா திறமனை போட்டியாக இருந்தாலும் நாங்க முக்கியமான இடத்துல இருக்கவங்க செய்தியை சொல்லுது அதிமுக. அந்த செய்தியை கடத்துற விதத்துல இந்த முயற்சிகள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. பட் தேர்தல் ரீதியான வாக்குப்பதிவு வெற்றி தோல்வி என்பதெல்லாம் திமுக வேட்பாளரை நிறுத்திய பின்பு தாவேக களத்திற்கு அந்த தலைவர் பிரச்சாரம் செய்த பின்புதான் நமக்கான உண்மையான காரணங்கள் தெரிய வரும். நாம் தமிழர் கட்சியும் களத்துல வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. நீங்க ஏற்கனவே சொன்னது போல விஜய் தொடர்ச்சியாக ஊழல் சக்தினி விமர்சிச்சார். எனக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி அப்படின்ற கருத்தை மேடைக்கு மேடை சொன்னார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல விஜய் பெரம்பூர் தொகுதியில போட்டியிடார் அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியும். ஆனா பெரம்பூர் தொகுதியை பாமகவிற்கு கொடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. இதை எப்படி பாக்குறது? இல்ல, அதை நான் கிட்டத்தட்ட அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டார் வேட்பாளர்கள், நீங்க சொல்ல போனா அமைச்சர்களுடைய தொகுதிகளையே 16 தொகுதிகள் நினைக்கிறேன், 14-16 தொகுதிகளையும் கூட்டணி கட்சியில கொடுத்து விட்டார். அப்ப 16 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து விட்டார். அந்த இடம் ஒரு பலவீனம். நீங்க கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திமுகவுக்கு நேர் எதிரான கட்சி. அப்ப அவர்கள் களத்துல நின்று வேகம் காட்டணும். பட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் இருந்தது போன்று வீரியமாக இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை பல்வேறு கேள்விகள், சந்தேகங்கள் அதிமுகவினர் மத்தியில் இருக்கு. அப்ப அமைச்சர் தொகுதியில நம்மளால் ஜெயிக்க முடியுமா? இது ஒரு வியூகமா நான் பாக்குறேன். அவர்கள் ஒரு கணக்கில் ஒரு வியூகமாக மாற்றாங்க. அதாவது வலுவாக அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குவதன் மூலமா தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை நட்சத்திர வேட்பாளர்கள் இறக்குறாங்க. நீங்க அவர்கள் ஒரு அமைச்சருக்கு எதிராக ஒரு நட்சத்திர வேட்பாளரை நிறுத்தல. அந்த இடம் தான் அதிமுகவோட அரசியல் நுட்பமா பண்றாங்க. நீங்க ஒரு சிட்டிங் அமைச்சர் ரொம்ப வலுவாக இருக்கிறார், அந்த அமைச்சருக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர வேட்பாளரை நிறுத்துவது என்பது அவருடைய ஆற்றலை அந்த அமைச்சருக்கு ஜெயிக்கலாம் அல்லது தோல்வியடைய வைத்து விடலாம். அதே அவர்கள் ஒரு சாதாரண தொகுதியில நிக்கிறப்ப இவர்களுடைய பிம்பம் பெரிதாக தெரியும். அது ஒரு வியூகமாக நினைக்கலாம். இப்ப நீங்க விஜய் கூட போய் நின்று பெரம்பூர்ல விஜய் கட்சியினர் சொல்றாங்க கிட்டத்தட்ட 40,000 பேர் அங்க உறுப்பினர் அட்டை மட்டுமே வச்சிருக்கோம் பெரம்பூர்ல அப்படிங்கிறாங்க. சோ அதனோடு போய் மோதி அதிமுகவை விட அவர் 2வது இடம் வந்துட்டாருன்னா அதானே எம்பி எலெக்ஷன்ல நடந்தது. உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் 8 தொகுதிகள் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி டெபாசிட் இலக்கு வைத்து பாஜக மேல வந்தாங்க. அது ஒரு பெரிய பேசு பொருளா இருந்தது. அதனுடைய விளைவு தானே உங்களுக்கு இன்னைக்கு பாஜக கால் ஊன்றுது அப்படிங்கக்கூடிய பேசு பொருளா வருது. சோ அதெல்லாம் சாமர்த்தியமாக தவிர்த்திருக்கலாம். இந்த இடத்தில் யோசித்திருக்க வேண்டியது அந்த தொகுதிகளை வாங்கிய கூட்டணி கட்சிகள் தான். பட் அவங்களையும் எதிர்க்கல, சமரசமாகத்தான் அதை பெருந்தன்மையாக வாங்கி கொண்டால் போன்று தோற்றம் அளிக்கிறது. சோ அந்த அடிப்படையில் தான் அதை பார்க்க வேண்டும். இந்த அதிமுக வியூகம் அப்படின்னு தான் பாக்குறேன். பாஜகவில் அண்ணாமலை சிங்காநல்லூர் அல்லது கவுண்டம்பாளையம் 2 தொகுதியில போட்டியிட போவதாகவும், இந்த 2 தொகுதியில ஏதோ ஒரு தொகுதி வேணும்னு பாஜக தலைமையிடம் பேசினதாகவும் தகவல். ஆனா இந்த 2 தொகுதிகளையுமே பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்கல. இதை எப்படி பாக்குறது? அதிமுக கிட்டத்தட்ட பாஜக கூட்டணிக்குள் இருந்தாலும் கூட அதிமுக அவங்க எப்படி கையாண்டிருக்காங்கன்னா இந்த அணுகுமுறை தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள பகுதிகளில் எங்கேயுமே தொகுதிகளை பெரிதாக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கல. அதனால் அண்ணாமலை
இன்னொரு தலைவர் அப்படி என்றெல்லாம் பிரித்து பார்க்காம நம்ம பொதுவா பார்த்தாலுமே கூட கோயம்புத்தூர்ல 10 தொகுதிகள். அந்த 10 தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு தொகுதி பாஜகவுக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்டது. அதே ஒரு மாதிரி ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. அந்த தொகுதியுமே வேற ஒரு தொகுதி. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, கோவில் நமக்கு 10 தொகுதி ஜெயிக்கும், அந்த இடத்த எதுக்கு நம்ம கூட்டணி கட்சியில ஒரு தொகுதியை விட்டு கொடுக்கணும். சேலத்துக்கு பொருந்தும். நீங்க சேலம் எடுத்து பாத்தீங்கன்னா 11 தொகுதி. அந்த 11 தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த முறை ஒரு தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சிக்கு அன்றும் அதே எண்ணிக்கையில ஒதுக்குறாங்க. அப்ப அந்த இடம் என்னன்னா, நாங்கள் எங்க வலுவாக இருக்கிறோமோ அங்க வலுவாக கால் ஊன்றணும் அப்படின்னு அதிமுக நினைக்கிறாங்க. கூட்டணியாக கரை சேர்வது, தான் கரை சேர்வது. இரண்டாம் கட்ட அபாயத்தில் அதிமுக இருக்கு. அவங்க தங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அதுல கொஞ்சம் மிகுதியாக இருக்கு. பட் அண்ணாமலை அவர்கள் களத்தை உருவாக்கிவார். நீங்க இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு 11% ஓட்டு என்று ஒரு கால்குலேஷன் பேசுறோம்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை தான். அவருக்கு தொகுதியே இல்லாமல் புறக்கணிப்பது தேர்தலில் எதிரொலிக்கும். நீங்க அவர் எதிர்வினை ஆற்றாமல் இருந்தா பிரச்சனை இல்லை. அவர் எதிர்வினை ஆற்றிவிட்டாங்கன்னா அதுவும் ஒரு சின்ன பின்னடைவையாக அது ஏற்படுத்தும்ல. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் கூட்டம் அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டவர்கள் தான் பாஜகவுக்குள்ள வந்தாங்க. சோ அந்த இடம் பாஜகவுக்கு தான் சவாலா இருக்கும், அதிமுகவுக்கும் அந்த சவால் பெரும் சவாலாக இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். பொதுவாக வைக்கப்பட்ட விமர்சனங்களாக பாஜக அதிமுக என்ற கட்சியை அழித்துவிடும், அதிமுக சீன்லயே இல்லைன்னு விஜய் விமர்சனங்களை முன்வச்சாரு. இந்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட இந்த செயல்பாடுகள் கட்சியினுடைய கட்டமைப்பை பலமாக வைத்துக் கொள்வதற்காக ஒரு முனைப்பு காட்டியிருக்கிறார் அப்படின்னு பாக்கலாமா? 100% அதுதான் எனக்கு தோன்றுகிறது. தேர்தல் வெற்றி தோல்வி என்பது இரண்டாவது நிலை. தேர்தல் வெற்றிகள் தாமதமாகலாம். நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் 2011ஆம் ஆண்டுல தேமுதிக எதிர்கட்சியாக வந்தது. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட எதிர்கட்சி இருக்கையை கூட அலங்கரிக்கவில்லை. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 2011 தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் எதிர்கட்சி வரிசையில தான் இருந்தாங்க. ஆனா கட்சியினுடைய கட்டமைப்பு வலுவாக இருந்தது. அந்த இடம் நோக்கி அதிமுக தேர்தல் வெற்றி என்பது அவர்களுடைய படிநிலைகள்ல ஒன்று. ஆனா அதை விட முக்கியமா அதிமுகவுக்கான ஒரு கட்டமைப்பு, அதிமுகவோட அந்த பழைய தன்மை, அந்த பிரபலமான தன்மை, அவங்களோட ஒரு மாஸ்தனம் சொல்லுவோம், அந்த மாதிரியான கட்டமைப்பை அவர் மீண்டும் கொண்டு வர முயன்றிருக்கிறார். நல்ல நம்ம நுட்பமா மைக்ரோ லெவல்ல அவர் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகுதிகள், அதிமுக நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், இதையெல்லாம் பார்த்தோம்னா முழுக்க கடந்த காலங்களில் வென்றவர்கள், வெல்வதற்கு வாய்ப்பு இருப்பவர்கள், அந்த தொகுதிகள் தங்களுக்கு சாதகமானவை. பெரும்பாலும் சாதகமற்ற தொகுதிகள் எல்லாமே அவர் கூட்டணிகளுக்கு நிறைய தள்ளிவிட்டு இருக்கிறார். சோ அவர் அதிமுகவை நிலைநிறுத்திக்கணும். நீங்க நம்ம தொடர்ச்சியாக பேசுறோம் பாஜக அதிமுகவை விழுங்கி விடணும். நம்ம பத்திரிகையாளராக பார்த்ததாக இருந்தால் பாஜகவை அதிமுக விழுங்கி விட்டதோன்னு தோன்றுகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 20 தொகுதிகள் கடந்த முறை ஒதுக்கப்பட்டது. அவர்களுக்கு 27 தொகுதிகள் தான் ஒதுக்கியிருக்காங்க. 11% ஓட்டு காட்டினாங்க. அப்ப இன்னுமே அதிகமாக அவர்களுக்கு கேட்டிருக்கலாம். பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதுல ஒரு 27ஓடு சுருக்கி இருக்கிறார். அந்த 27ம் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளான்னு பார்த்தா அதிமுக விரும்பத்தகாத தொகுதிகள் பல இருக்கு. நம்ம இன்னும் அந்த மைக்ரோ லெவல்ல ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தம் 58 தொகுதிகள் தென் மாவட்டங்கள்ல. கூட்டணி கட்சிகளுக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 16 தொகுதிகளுமே கடந்த முறை அவர்கள் தேர்தலை அணுகிய போது, தேர்தலை சந்தித்த போது அமமுக போன்ற கட்சிகளும் பின்னடைவை சந்திச்சேரும். இப்பவும் சசிகலா அவர்கள் வெளியில தனியாக தான் இருக்காங்க. அப்ப அது ஒரு சேதத்தை ஏற்படுத்தலாம் என்று கூட அவர்கள் யூகித்திருக்கலாம். சோ அது எல்லாம் சேர்த்துதான் அவங்க நல்லா பிளே பண்ணியிருக்காங்க. தேர்தலை அணுகுகிற விதத்துல அதிமுக கீழ்மட்டத்தில் இருந்து சமபல ஓட்டத்திற்குள் நகர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ஏற்கனவே அதிமுகவில் இருந்த தலைவர்கள் வெளியே போயிருக்கிறாங்க. செங்கோட்டையனா இருக்கட்டும், OPS இருக்கட்டும். இப்ப அந்த தொகுதியில எல்லாம் வேறு வேட்பாளர்களை நியமிச்சிருக்கிறாங்க. இந்நிலையில இத எப்படி அவர் கையாண்டிருக்கிறார்னு பாக்கலாம். ஆமா, நிச்சயமாக. இப்ப நீங்க போடி நாயக்கன் ஒரு தொகுதி இன்றைக்கு வேறு வேட்பாளர் நாராயணசாமி என்று நினைக்கிறேன், அவரை போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஈரோட்டுக்கும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். இது எல்லாமே அவர்களுக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கும். அதற்காக அதிமுக போட்ட உடனேயே போடி நாயக்கனூர்ல OPS செல்வாக்கு சரிந்துவிடும், அல்லது செங்கோட்டையன் அவர்களுடைய தொகுதியில அந்த செல்வாக்கு சரிந்துவிடும் என்பதாக நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அவர்கள்லாம் கிட்டத்தட்ட அதான் நான் சொன்னேன், பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்கள், ரொம்ப பிரபலத்தன்மை கொண்டவர்கள். அவங்கள இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக 3 விஷயங்கள் அணுகிறாங்க. ஒன்று சின்னத்தினுடைய வேல்யூ, அது ரெட்டையில. 2வது கட்சியினுடைய தலைமை, அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த 2 மட்டுமே இந்த தேர்தல் வெற்றிக்கு உதவாது. 3வது தன்மை தான் பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்கள். இன்னும் விஜய் போன்ற சக்திகள் வர்றதுனால இந்த பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்களோடு மோதுகிற போது அந்த இடம் அவங்க வேட்பாளர்களை நியமிச்சிருக்கிறாங்க. களத்தை அவங்க எந்த அளவு வேகமா செயல்படுறாங்கிறத பொறுத்துதான் நம்மளால தீர்க்கமா சொல்ல முடியும். ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையம் தொடர்ச்சியா ஜெயித்தவர் செங்கோட்டையன் அவர்கள். நீங்க ஒரு வேட்பாளர்களை மாற்றுறீங்க, புதிய வேட்பாளர்கள் வர்றாங்க, களம் ஓடிய பின்புதான் நம்ம அதற்கு குறித்த முழுமையான அபிமானத்துக்கு வர முடியும் அப்படின்னு. நன்றி திரு சுவாமிநாதன். இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.